வெல்கம் டு அன்மியூரியேஷன். இப்போ நம்ம எபிசோட் 55 தான் பார்க்க போகிறோம். வாங்க நம்ம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிசோட் ஓப்பன் பண்ணதே பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஆஃப் எக்ஸில்ல சவுத் ஈஸ்ட் பக்கம் ஒரு 150 கிலோமீட்டர் கனாண்ட பார்த்தீங்கன்னா, ஹிண்டர்லேண்ட் அப்படி சொல்லி ஒரு இடத்த தான் காட்டுறாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, டெகான் லைட் கார்ப்பரேஷனோட ஹெட் குவார்ட்டர்ஸே இங்கே தான் இருக்குது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவங்க டீம்மேட் எல்லாரும் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்கிறாங்க. ஹீரோ நினைக்கிறான், ஓ ரியலி இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அண்டர் கிரவுண்டில் கட்டியிருக்கு. எப்படி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே இவ்வளோ பெரிய ஹெட் குவார்ட்டர்ஸ் அண்டர் கிரவுண்டில் கட்டியிருக்கிறாங்க. இது ரொம்பவும் பார்த்தீங்கன்னா டிஃபிகல்ட்டு அப்படி சொல்லுனுங்கிறான் ஹீரோ. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன பையன் தான் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர்ல கேம் விளையாண்டுக்கிறான். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஹீரோ வரத பார்த்துட்டு, "ஓஹோ! சாங்ராங், சாங்ராங் நீ ஒரு வழியா இங்க வந்துட்டியா?" அப்படின்றான். பார்த்தீங்கன்னா, இவனுக்கு ஹீரோவ தெரிஞ்சுட்டு இருக்குது. பார்த்தீங்கன்னா, இவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, இவன் தான் இந்த டெக்கான் லைட் கார்ப்பரேஷனோட லீடரு ஆண்ட்ரி. வெல்கம், வெல்கம். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உன்ன பத்தி எல்லாமே தெரியும். சன்னுவோ பார்த்தீங்கன்னா, உன்ன பத்தி எனக்கு எல்லாத்தையும் சொல்லிட்டா. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த ப்ரொமோத்தியஸ் ப்ராஜெக்ட்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, நானும் அவளும் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்படி சொல்லுனுங்கிறான். அதுக்கப்புறம் நான் கேள்விப்பட்டேன்ப்பா. நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ் லிமிட் கிறிஸ்டலுக்கோசரம் எங்களுக்கு வந்து நீ ஹெல்ப் பண்ணியாமே ரொம்ப நன்றிப்பா. இதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு கடமைப்பட்டுருக்கேன் அப்படி சொல்லுனுக்கிறான். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ணதால வந்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் ஆஃப் எக்ஸில்ல இருக்கிற நீ வந்து இந்த ஹெட் குவார்ட்டர்ஸ்லயே தங்கிடலாம்பா. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது அப்படி சொல்லுனுக்கிறான். உடனே இந்த யுக்வி ஒண்ணுமே புரியல. ஏன்னா, ப்ரொமேத்தியஸ் ப்ராஜெக்ட் அது மட்டும் இல்லாம ஜாங்ராங் அது மட்டும் இல்லாம சன்னுவ பத்தி உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்படி கேட்கறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான். ஏய் எப்பா! நான் கிட் எல்லாம் கிடையாதுப்பா. நான் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வயசான ஒரு ஆள் தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொமேத்தியஸ் ப்ராஜெக்ட் மூலமா எனக்கு வந்து அளவு கடந்த புத்திசாலித்தனம் கிடைச்சது. அது ஆனா பார்த்தீங்கன்னா, அது சைட் எஃபெக்ட்டா அந்த மான்ஸ்டர் ஃபேக்டர் யூஸ் பண்ணதால, என்னால வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஏஜ் ஆவறத கட்டுப்படுத்த முடிஞ்சுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஏஜ் மட்டும் தான் அதிகமாகங்காட்டி என் பாடி வந்து பார்த்தீங்கன்னா, வளரவே வளராது. இதே மாரி சின்ன பையனாவே தான் இருப்பேன் அப்டி சொல்றான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், "சரி, சரி. நீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பாட்டம் லேயர் ஆஃப் சிஸ்டம்ல இருந்தியாமே, அங்க வந்து சூக்கியாவ பாத்தியாமே, சூக்கி எப்படி இருக்கிறா? அப்படின்னு கேட்குறான். ஒண்ணுமே புரியல. சூக்கியாவா? சூக்கிக்கும் உனக்கு என்ன ரிலேஷன்ஷிப் அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், நானும் அவளும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ்ப்பா. நாங்க 2 பேரும் தான் பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஸ் அப்படி சொல்றான். உடனே ஹீரோவுக்கு ஐயய்யோ! சூக்கியாவா? அவ வந்து பார்த்தீங்கன்னா செத்து போயிட்டாளே, அது செத்துட்டான்னு எப்படி உன்கிட்ட சொல்றது? அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூக்கியாவ பத்தி பார்த்தீங்கன்னா அவன் எதுவுமே சொல்லல. அவன் வந்து பார்த்தீங்கன்னா சொல்றான், நான் வந்து பார்த்தீங்கன்னா உன்ன என்னுடைய டெக்கான் கம்பெனி கார்ப்பரேஷன்ல ஒரு ஆஃபீஸரா நியமிக்கிறேன்ப்பா. நீ வந்து இங்கேயே ஜாயின் பண்ணி இங்கேயே இருப்பா அப்படி சொல்றான். ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜாயின் ஆயிடுறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவுக்கு இப்போ ஒரு ரூம் தான் குடுத்துக்குறாங்க. அந்த ரூம்ல பார்த்தீங்கன்னா, ஹீரோ இப்போ குளிச்சுன்னுக்குறான். ஓஹோ! இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பெருசா இருக்கு. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. லேண்ட் ஆஃப் எக்ஸில்ல இப்படி ஷவர் வச்ச ஒரு ரூம் இருக்கும் அப்படி சொல்லி அப்படின்னு நினைச்சுட்டு ஹீரோ குளிச்சுன்னுக்குறான். நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல இந்த ஜேர்னி இவ்வளோ ஹார்டா இருக்குன்ட்டு. அது மட்டும் இல்லாம எக்கச்சக்கமான விஷயங்கள் வந்துருச்சு. அந்த பார் ஓனரு, அது மட்டும் இல்லாம ஐஜாக்ஸு, இந்த மான்ஸ்டரு, இந்த மினோடார் மேஸு அதெல்லாம் நெனச்சு பார்க்கவே என்னடா டேய் இப்படி இருக்குது இந்த ஒரு நாளே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நெனச்சுன்னுக்குறான். எனக்கு தெரிஞ்சு இத பார்க்கும்போதே தெரியுது. ஃபியூச்சர்ல இத விட அதிகமா வரும்னு சொல்லிட்டு. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ தல துவச்சு திரும்பி பார்த்தா, இந்த சில்வியா மட்டும் தான் உட்காந்துக்கிறா. "ஓ! ஜாங்க நீ ரொம்ப அழகா இருக்க" அப்படி சொல்லுது. ஹீரோ உடனே சரி ஷாக். "என்ன சில்வியா நீ வந்து எவ்வளோ நேரமா இங்க இருக்கிற?" அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது, "நான் எப்பத்துல தான் இங்க தான்மா இருக்கிறேன். நீ வெளிலருந்து வெளிய வர வரைக்கும் நான் இங்க தான் இருந்தேன். நான் எல்லாத்தையும் பார்த்துட்டேனே" அப்படி சொல்லுது. ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே ஷை ஆயிடுச்சு. அந்த பொண்ணு சொல்லுது, "ஆனா நான் உனக்கு வந்து நன்றி சொல்லி ஆகணும்ப்பா. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா" உன்னால தான் வந்து பார்த்தீங்கன்னா, என்னையும் வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க இந்த டெக்கான் கார்ப்பரேஷன்ல வந்து சேர்த்துனாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட குடுத்துருக்கிற ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஹை டயரான ஒரு ரூமு. ஆனா என்து வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிட் டயர் ரூம் தான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, என்துல ஷவர் கிடையாது. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, நான் இப்போ உன் ஷவர்ல குளிக்க வந்துருக்கிறேன். எனக்கு வந்து குளிக்கிறதுக்கு கொஞ்சம் இடம் குடுப்பா அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது பாட்டுன்னு சொல்லிட்டு பாட்டுன்னு போயின்னு இருக்குது. ஹீரோ கிட்ட பர்மிஷன்லாம் கேட்கல. ஹீரோ பார்க்குறான், என்னடா இது இந்த பொண்ணு வந்து அது பாட்டுன்னு குளிக்குது அப்டின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு பாட்டுன்னு அது பாட்டுன்னு போய் குளிக்க ஆரம்பிச்சுச்சு. ஹீரோக்கு வந்து செய்யா வரும். என்னடா இது இந்த பொண்ணு அப்டின்னு சொல்லிட்டு. ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோ கேட்குறான். நான் வந்து பார்த்தீங்கன்னா, உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் அப்டி சொல்றான். உடனே அந்த பொண்ணும், "அப்படியா என்னப்பா கேட்கணும்?" அப்டி கேட்குது. அது வந்து இவன் சொல்றான். "நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹைஜாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யாருன்னு உனக்கு தெரியும். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப கெட்டவங்கன்னு உனக்கு தெரியும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நீ ஏன் வந்து என்கிட்ட சொல்லல?" அப்டி கேட்குறான். அதுக்கு வந்து அந்த பொண்ணு சொல்லுது. "சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா அப்படித்தான்பா. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய விஷயங்கள் கூரியஸா இருக்கும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் கேட்கக்கூடாது. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மள கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். அப்படி இருந்தா மட்டும் தான் நம்மளால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் ஆஃப் எக்ஸ்ல உயிர் வாழ முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோ இத நீ." அது மட்டும் இல்லாம நான் வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். என்ன ஆனாலும் சரி. சில விஷயங்கள மறைச்சாலும் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா நம்ம வந்து ஃபியூச்சர்ல ஒண்ணா தான் இருக்க போறோம் அப்படி சொல்லுது. உடனே அந்த பொண்ணு கேட்குது. பட் நான் ரொம்ப கியூரியஸா இருக்கேன். உன்னுடைய நெக்ஸ்ட் பிளான பத்தி. அது என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட கேட்குது. அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான். "என்ன நெக்ஸ்ட் பிளானா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோ" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொல்லி சொல்றான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கியூரியஸ சர்ப்ரைஸ் பண்ணோம். அதுதான் பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் ஆஃப் எக்ஸ்ல ரொம்ப நல்லது அப்படி சொல்றான். உடனே அந்த பொண்ணு அதாச்சும் அப்படி சொல்லுங்குது. ஹீரோ பார்த்தீங்கன்னா நெனச்சு பார்க்குறான். அப்பன்னா இவனோட நெக்ஸ்ட் பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டோன் இருக்குது. இது மூலமா வந்து அவன் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குது. ஸ்கை டவர் உள்ள போலாம் அப்படி சொல்லிட்டு. நான் வந்து ஸ்கை டவர் உள்ள தான் போலான்னு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு நெனச்சுக்கிறான்.
இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இவன தான் காட்டுறாங்க. ஹீரோவ வந்து வாண்டட் லிஸ்ட்ல போட்டவுடனே, அவன் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த லேண்ட் ஆஃப் எக்ஸிலோட அந்த பார்டர்ல தான் இருக்கிறான். அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவன் போயின்னு இருக்கிறான். ஹீரோவ கண்டுபிடிக்கிறதுக்கு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவன் மேனேஜர் மாரி ஒருத்தன் வந்து, "பாஸ் பாஸ் இப்ப வந்து நம்ம என்ன பண்றது? நம்மளோட மிஷன் என்ன?" கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், "ஆப்வியஸா நம்ம வந்து தேங்கராங்கயும், கியூஐயும் பிடிக்கணும். அதான் நம்ம மிஷன்னு" அப்படி சொல்லிட்டு போறான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவன் சொல்றான், "பாஸ் பாஸ் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. வாங்க நம்ம போலாம்." அப்படி சொல்லிட்டு அவன் கூட்டின்னு போறான். உடனே அவனும், "ஓ! அப்படியா? தேங்கராங்காண்டுக்கு நீங்க வெயிட் பண்றீங்க. உங்களுக்காக நான் வந்துட்டே இருக்கேன்." அப்படி சொல்றான். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஹீரோவுடைய கதைய லாக் பண்றாங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, கியூஐயும் அந்த டீம் லீடரும் தான். "ஏய் சாங்ராங் கதவ தொறப்பா" அப்படி சொல்லுறான். ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, கதவ தொறக்குறான். உடனே அவன் சொல்றான், "நாங்க இங்க வந்திருக்கிறது" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஷாக் ஆகுறான். என்னடான்னு பார்த்தா, உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு வந்து அரை குறையா ட்ரெஸ் போட்டு நின்னுக்குது. அத பார்த்துட்டு, "என்ன?" அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் செம்ம ஷாக் ஆகுறாங்க. "நீ வந்து பார்த்தீங்கன்னா, இங்க கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, உன்னோட ரிலேஷன்ஷிப்ப நீ எப்படி டெவலப் பண்ண?" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவன் சரி ஷாக் ஆகுறான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான், "என்ன? அப்படியெல்லாம் இல்லப்பா. வந்து பொண்ணு ரூம்ல வந்து பாத்ரூம் கிடையாது. அதனால இங்க வந்து குளிக்குது" அப்படி சொல்றான். அது வந்து இதெல்லாம் நம்புற மாரியே இருக்குது அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க பார்த்து சிரிச்சுக்கிறாங்க. நான் சொல்றத வந்து நீங்க நம்ப போறது இல்லன்னு தெரியுது. சரி வேற விஷயம் இல்லன்னா நான் போய் ரெஸ்ட் எடுக்கிறேன்ப்பா அப்படி சொல்றான். உடனே அவன் வந்து வெயிட் பண்ணு. நான் வந்து உனக்கு ஒரு விஷயம் சொல்றேன் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சீரியஸ் ஆகுறானுங்க. அதாவது என்ன சொல்றான்னா, நம்ம லேண்ட் ஆஃப் எக்ஸிட்ல உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கிரிமினலா வந்து மாத்த வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ உன்ன தேடி வந்து நம்ப இந்த லேண்ட் ஆஃப் அதாவது என்ன சொல்றான்னா, உன்ன வந்து பார்த்தீங்கன்னா, கிரிமினலா வந்து போர்ட்ரேட் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லேண்ட் ஆஃப் எக்ஸில வந்துட்டுருக்கா. அதுவும் உன்னையும் என்னையும் பிடிக்கிறதுக்கு அப்படி சொல்றான். உடனே ஹீரோ சீரியஸா ஆயிடுச்சு. என்ன நிஜமாவா? ஆனா அது வந்து உனக்கு எப்படி தெரியும்? அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பிளாக் மார்க்கெட் மூலமா எனக்கு வந்து தெரிய வந்தது சொல்றான். உடனே ஹீரோ "ஓ! அப்படியா? ரியலி நான் இத எதிர்பார்க்கவே இல்ல. நான் அவங்க பிரச்சனைய வேணாம் சொல்லிட்டு ஒதுங்குனா, அவங்க என்ன இப்படி பண்றாங்க. ஸோ இப்போ யார் என் கண்ணு முன்னாடி வந்தாலும் அவங்க எல்லாரையும் நான் போட்டு தள்ளப் போறேன்." அப்படி சொல்றான் ஹீரோ அப்படியே கொடூரமா. இதோட 15 சாப்டர் முடியுது. சாப்டரோட ஸ்டோரிய பார்த்தீங்கன்னா ஹீரோ இந்த ரீசெட் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம தொறத்துன்னு வந்து உங்களுக்கு எப்படி தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் அப்படி கேட்குறான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், இது ரொம்ப சிம்பிளு. பிளாக் மார்க்கெட் மூலமா வந்து பார்த்தீங்கன்னா, நான் தெரிஞ்சுக்கிறேன்" அப்படி சொல்றான். உடனே ஹீரோ பிளாக் மார்க்கெட்டா? இது ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா, கடுப்பேத்தும் போல அப்படி சொல்லுகிறான். அவன் சொல்றான், "நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் மார்க்கெட்ல எந்த வேணாலும் சீக்கிரட்டா எடுத்துக்கலாம் உன்னோட இன்டெல் எல்லாத்தையும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீ காசு குடுத்தா மட்டும் போதும்" அப்படி வந்து சொல்லுகிறான். "நீ வந்து பார்த்தீங்கன்னா, காசு இருந்தா உன்னால எது வேணா வாங்க முடியும். அந்த லேண்ட் ஆஃப் எக்ஸில்ல பிளாக் மார்க்கெட்லேருந்து" அப்படி சொல்லுகிறான். உடனே ஹீரோ அப்படியா சொல்லிட்டு கேட்டுன்னு இருக்கிறான். உடனே பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இந்த இவன்கிட்ட தான் போறான். ஆண்ட்ரே கிட்ட. ஆண்ட்ரே பார்த்தீங்கன்னா, அவன் கம்ப்யூட்டர்ல என்னவோ பண்ணுகிறான். ஹீரோ அவன்கிட்ட போய் சொல்றான், "ஓ ஆண்ட்ரே" அப்படி சொல்லிட்டு. உடனே அவன, "ஓ என்னப்பா?" சொல்லி திரும்பி பார்க்குறான். அவன் வந்து ஹீரோ சொல்றான், "ரொம்ப நன்றி. நீ வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு இந்த மாரி இன்ஃபர்மேஷன் குடுத்ததுக்கு. என்ன வந்து தேடி வராங்க. அந்த ரீசெட் அமைப்பு" அப்படி சொல்லி அப்படி சொல்றான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், "இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாதுப்பா" அப்படி சொல்லுங்கிறான். "எனக்கு வந்து நீங்க ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு" வேற கேட்குறான் ஹீரோ. உடனே அவன் என்ன ஹெல்ப்ப்பான்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான், "நான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் மார்க்கெட் உள்ள போணும்" அப்படி சொல்றான். உடனே அவன் ஏன்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோ சொல்றான், "ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, என்கிட்ட என்னுடைய அப்பா செத்ததுக்கு அது மட்டும் இல்லாம சில ரீசன்ஸ் எல்லாம் இருக்கு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயங்கள் தெரியல. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம்" அப்படி சொல்றான். உடனே "சரிப்பா, நீ வந்து போயிட்டு வா. அதுக்கு வந்து நான் உனக்கு சிம்பிளா பர்மிஷன் மட்டும் இல்ல, உனக்கு வந்து அந்த இதுக்கு போறதுக்கு அனுமதி தரேன்" அப்படி சொல்றான். ஹீரோ வந்து அவன் மனசுக்குள்ள நினைக்கிறான். அது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹிடன் பாஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலா வந்து அப்பியரே ஆவாது. ஒரு டஞ்சன்ல இருக்கிற அந்த மெயின் பாஸ் செத்துட்டதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, ஹிடன் பாஸே வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, நான் வந்து அந்த மினோடார் மெஸ்ல வந்து அந்த டஞ்சன் பாஸ்க்குள்ள ஃபைட் பண்ணவே இல்ல. நடுவுலயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹிடன் பாஸ் வந்துச்சு. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, சந்தேகத்த ஏற்படுத்துது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, அது ஒரு ஸ்கை டவர்ல இருக்கிற மாஸ்டர். அதையும் இங்க வந்து சொல்லி எனக்கு ஒண்ணுமே புரியல. இதாச்சும் வந்து பார்த்தீங்கன்னா, நானு அந்த பிளாக் மார்க்கெட்ல போய் தான் தெரிஞ்சுக்கணும் அப்டின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அவன் மனசுக்குள்ள நெனச்சுன்னுருக்கான். அதுக்கப்புறம் அவன் சொல்றான், அந்த ஆண்ட்ரே தான். "நீ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிளாக் மார்க்கெட்டுக்கு போயிட்டு இன்டர்னல்லாம் கண்டுபிடிச்சுக்கப்பா. நானும் உனக்கு ஹெல்ப் பண்றேன். அது மட்டும் இல்லாம வந்து பார்த்தீங்கன்னா, நீ அந்த சோர்ஸ் லிமிட் பிஸ்டல் வச்சு என்ன பண்ண போற?" அப்டின்னு கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோஸ் சொல்றான், "நான் வந்து பார்த்தீங்கன்னா, அத வச்சு ஸ்கை டவர் உள்ள போப்போறேன்" அப்டின்னு சொல்றான். அதுக்கு வந்து அவன் சொல்றான், "நீ வந்து ஸ்கை டவர் உள்ள போப்போறியா? நம்ப வந்து ஒரு டீல் போட்டுக்கலாம்பா" அப்டி சொல்லி அவன் டீல் சொல்றான். என்ன டீல் சொல்றான்னு பார்த்தீங்கன்னா, "நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு 2 கிரிஸ்டல் தரேன். இந்த 2 கிரிஸ்டல் மூலமா நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கை டவர் உள்ள போலாம். உன்கிட்ட இருக்க அந்த சோர்ஸ் லிமிட் கிரிஸ்டல் என்கிட்ட குடுத்துரு." ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோர்ஸ் லிமிட் கிரிஸ்டலால வந்து பார்த்தீங்கன்னா, ஹண்டர் வந்து அவேக்கன் ஆகும்போது, அவங்க வந்து ரேம்பேஜ் மோடுக்கு போறத வந்து இந்த கிரிஸ்டல் தடுக்கும். முதல்லலாம் பார்த்தீங்கன்னா, இந்த கிரிஸ்டல் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் அதிகமா இருந்தது. ஆனா, இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அது இருந்த இடமே தெரியாம காணாம போயிடுச்சு. அத வந்து நாங்க அந்த 3 ஜோன்ஸ்லருந்து இங்க டிரான்ஸ்போர்ட் பண்ணாலும், எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அத யாரோ ஹைஜாக் பண்ணிடுறாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு அது கொஞ்சம் பஞ்சமா இருக்குது அப்டின்னு சொல்லுகிறான். "நீ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேஸ் எடுத்து நடத்து. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு 1 கிரிஸ்டல் இல்லாம 2 கிரிஸ்டல் தரேன்ல, அதுக்கு வந்து சரியா போயிடும். நீ வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து எங்களுடைய கிரிஸ்டல் எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணா கண்டுபிடிச்சு சொல்லுப்பா" அப்டி சொல்றான். ஹீரோவும் சரி சொல்லிட்டு கிளம்புறான். உடனே பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஆஃப் எக்ஸில இருக்கிற பைரான் டவர்னு ஒரு இடத்துல தான் காட்டுறாங்க. உடனே அந்த இடத்த பார்த்து பார்த்தீங்கன்னா, செம்ம ஷாக்கா வரான்.
என்ன இந்த இடம் பார்த்தியா? இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, லேண்ட் ஆஃப் எக்ஸிலே ஒரு அழிஞ்சு போன நகரமா, ஒரு இடிஞ்சு போன நகரமா இருக்குன்னு பார்த்தா, என்ன இது வந்து இவ்வளோ வளமா இருக்குது அப்டி சொல்றான். உடனே அதுக்கு வந்து அந்த பொண்ணு தான் சொல்லுது. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா, பிளாக் மார்க்கெட்டுடைய ஒரு முக்கியமான ஒரு இடமே இங்க தான் இருக்குது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இந்த கேபிட்டல்ல விஐபி கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க. இந்த 3 ஜோன்ஸ்ல இருந்து அப்டி சொல்லுது. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, பணக்காரனானவங்க, அது மட்டும் இல்லாம கோடீஸ்வரங்க, அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, விஐபி ஹண்டர்ஸு ரொம்ப சக்தி வாய்ந்த ஹண்டர்ஸ் எல்லாம் வருவாங்க அப்டி சொல்லுது. உடனே ஹீரோ, "ஓ! அப்டின்னா இங்க வந்து நெறைய பேர் வருவாங்களா? ஓஹோ!" அப்டி சொல்றான். உடனே ஹீரோ சொல்றான், "நான் வந்து பார்த்தீங்கன்னா, முதல்ல இம்பார்ட்டன்டான விஷயத்த மட்டும் நான் செட்டில் பண்ணிட்டு வந்துடுறேன்" அப்டி சொல்றான். உடனே அதுக்கு அந்த பொண்ணு, "சரி, சரி. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அது டாலான பில்டிங் இருக்குது. அது என்னதுன்னு தெரிஞ்சுக்கோப்பா" அப்டி சொல்லுது. அதான் வந்து பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் டவர் இந்த பைரோலயே. இதுல வந்து பார்த்தீங்கன்னா, 1லேருந்து 10 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மால் மட்டும் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஆக்சஸரீஸ் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு தேவையான விஷயங்கள்லாம் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, 11லேருந்து 15 இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹண்டர் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். அது மட்டும் இல்லாம டஞ்சன் ஐட்டம்ஸ் எல்லாம் இங்க இருக்கும்பா அப்டி சொல்றாங்க. அது மட்டும் பார்த்தீங்கன்னா, 20வது ஃப்ளோர். இது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கெட்டோடைய கஸ்டமர் சர்வீஸு. இந்த மொத்த பிளாக் மார்க்கெட்டோட கஸ்டமர் சர்வீஸே இந்த 20வது ஃப்ளோர்ல தான் இருக்குது அப்டி சொல்லுது. அது மட்டும் இல்லாம 16லேருந்து 19 தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பிளாக் மார்க்கெட்ல இருக்கிற இன்டெல் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அதில தான் இருக்கும். அப்டி சொல்லுது. உடனே ஹீரோ சரி நான் அங்க போறேன் அப்டி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோ அங்க போறான். போறதுக்கு முன்னாடி சொல்லிட்டு போறான். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் கழிச்சு மறுபடியும் இதே இடத்துல மீட் பண்ணலாம் அப்டி சொல்றான். உடனே அந்த பொண்ணும் சரி. ஆனா அதுக்கு முன்னாடி ஞாபகம் வச்சுக்கோ. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நான் உனக்கு ஒரு வழி சொல்றேன். அந்த வழி தான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஷார்ட்டஸ்ட்டான வழி. நீ அந்த வழியா போ அப்டி சொல்லிட்டு சொல்லுது. உடனே ஹீரோவும் சரி சொல்லிட்டு போறான். இப்ப அந்த பொண்ணு வந்து கியூவி கிட்ட சொல்லுது. நான் வந்து பார்த்தீங்கன்னா, உனக்கு இங்க இருக்கிற நெறைய இடத்த சுத்தி காட்டுறேன் வா! அப்டி சொல்லுது. உடனே அவன் சொல்றான் கியூவி, என்ன நீயா? நீ எல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துக்கு வருவாரு ஒண்ணு. நான் வந்து பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கிற பணக்கார பொண்ணுங்களலாம் பார்த்து அவங்க கூட சுத்த போறேன் போ! அப்டி சொல்லிட்டு அத கலாய்ச்சிட்டு ஓடிர்றா. அந்த பொண்ணு உடனே காண்டாவுது. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு சொன்ன அந்த பைரோ டவர்ல தான் காட்டுறாங்க. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பொருளெல்லாம் இருக்குது. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரீசெட் அமைப்ப சேர்ந்த அந்த ஹெட் தான் வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கின்னு இருக்கிறான். தேங்காய் எண்ணெய் பிடிக்க வந்தாலும் அவன். அவன் கூட வந்து பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இருக்கிறான். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்கெலிட்டனான ஒரு நெக்லஸ வந்து பார்த்தீங்கன்னா, வாங்கின்னு இருக்கிறாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவன் ஹீரோவ பார்த்துட்டு சரி ஷாக் ஆகுறான். யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவன் அசிஸ்டன்ட்டு. "ஓ! ஜாங்கர் அங்க இருக்கான்னு" சொல்லி கத்துறான். உடனே அவன் பார்த்துட்டு, ஓஹோ! எதிரிங்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப சீக்கிரமா மீட் பண்ணிப்பாங்க. அப்படி சொல்ற பழமொழி உண்மைதான் போல. அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டப்புனு ஒரு பவர கிரியேட் பண்ணி ஒரே அடி. அந்த இடம் பார்த்தீங்கன்னா, அப்படியே வெச்சு செதறுது. பார்த்தீங்கன்னா, ஹீரோ அந்த இடத்துல தப்பிச்சுட்டுருக்கான். அங்க இருக்கிறவங்கலாம், "ஐய்யய்யோ! இங்க வந்து பார்த்தீங்கன்னா, மர்டர் இருக்கான். இங்கேருந்து ஓடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பதறிச்சுன்னு நின்னுக்குறாங்க. அவங்கலாம் ஓடுறதுனால, இவன் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட தப்பிக்கிறதுக்கோசரம் பேரியர் போட்டு தப்பிக்கிறான். "ஓ! சேங்கரா உனக்கு ஒண்ணுமே ஆகலையா?" அப்படி சொல்றான். "இது நிஜமாலேயே உண்மைதான் போல. நீ வந்து என் கண்ணு முன்னாடி வந்துட்ட" அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மறுபடியும் அவன் பவர கிரியேட் பண்றான். கிரியேட் பண்ணி பார்த்தீங்கன்னா, ஒரு பேரியர் மாரி ஒண்ணு போடுறான். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோவால கிட்ட வர முடியல. "நம்ப வா, இப்பவே வந்து நம்ம 2 பேரும் ஃபைட் பண்ணலாம்" அப்படி சொல்லிட்டு ரெடி ஆகுறான். உடனே பார்த்தீங்கன்னா, அவன் பவர் கேதர் பண்றான் கையில. ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, உடனே அவன் கத்தி எடுத்துக்கிறான். "இத வா நம்ம இப்பயே முடிக்கலாம்" அப்படி சொல்லிட்டு. உடனே அவனும் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான ஒரு பவர கிரியேட் பண்றான் உடனே. உடனே ஹீரோவும், "உன்ன வந்து நான் இந்த இடத்துலயே உன்ன காலி பண்றேன்" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, வானத்துலருந்து ஒரு சத்தம். "ஹே ஜென்டில்மன்ஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெரிட்டரி. இந்த இடத்துல தான் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் மார்க்கெட் இருக்கு" அப்படி சொல்லி. யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேடர் தான். "இங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட் பண்றதுக்கு அளவுடே கிடையாது" அப்படி சொல்றான். உடனே அங்க இருக்கிறவங்கலாம், "ஏய் அது வந்து ட்ரேடரு" அப்படி சொல்றான். இன்னொருத்தன் வந்து, "இது வந்து மிஸ்டர் பைரான்" அப்படி சொல்றான். உடனே பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் சண்டை போட்டு நிறுத்திர்றாங்க. இதோட பார்த்தீங்கன்னா சாப்டர் முடியுது.